ஒரு நாள் பள்ளி முடிந்ததும் சாவி மகிழ்ச்சியாக வெளியே ஓடி வந்து தனக்காக காத்திருந்த தன் தந்தையை கட்டி அணைத்தார். இருவரும் சிரித்துக்கொண்டே வீட்டுக்கு நடந்து செல்லும்போது வழியில் ஒரு சிறிய அழகான பொம்மை கடையில் அங்கிருந்த ஒரு அழகான டெடிபியரை பார்த்த சாவி, அப்பா எனக்கு இந்த பொம்மை வேண்டும் என்று கேட்டார். தந்தை விலையை கேட்டார். கடைக்காரர் 300 ரூபாய் என்று சொன்னார். அது பாக்கெட்டில் 150 ரூபாய் மட்டுமே இருந்து மனம் வருந்திய தந்தை நாளைக்கு வாங்கலாம் என்று சொன்னார். அடம்பிடித்து அழ ஆரம்பித்தாள் சாவி. அப்போது தந்தைக்கு ஒரு யோசனை வந்தது. அவளை அங்கேயே உட்கார சொல்லிவிட்டு தந்தை வீட்டுக்கு சென்றார். அங்கிருந்த ஒரு பழைய திருமாக்குளை எடுத்து அழகான டெடிபியரை உருவாக்கி முடித்தார். சந்தோஷத்துடன் தனது மகளிடம் வந்து கொடுத்தார். அதை பார்த்த சாவி சந்தோஷத்துடன் தன் தந்தையை கட்டி அணைத்தார். அப்பொழுது அங்கிருந்த அனைவரும் ஒரு தந்தையின் அன்பு எல்லா பணத்தை விடவும் மிகவும் பெரியது என்று உணர்ந்தனர். ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்த ஏழை தந்தை தனது மகள் சாவியை படிக்க வைக்க தினமும் போராடி கொண்டிருந்தான். இதையெல்லாம் நினைத்து ஐயப்பனை வேண்டி சபரிமலை செல்கிறான். தனது மகள் சாவி பள்ளி கட்டணம் கட்டாததால் ஒரு நாள் வகுப்பறை வெளியே கண்ணீருடன் நின்றிருந்தார். அந்த செய்தி தூரத்தில் சபரிமலைக்கு சென்றிருந்த தந்தையின் மனதை உடைத்தது. ஐயப்பனை வேண்டி அவர் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினார். சுவாமியே சரணம் ஐயப்பா என்று மனதில் பிரார்த்தித்தார். அதிசயம் நடந்தது. அந்த டிக்கெட் 1 கோடி ரூபாய் முதல் பரிசை வென்றது. சந்தோஷமாக இதை கொண்டாடினார். தந்தை மகிழ்ச்சியுடன் தனது கிராமத்துக்கு திரும்பினார். இதை ஊரே கொண்டாடியது. தந்தையை பார்த்த மகிழ்ச்சியில் சாவி ஓடி வந்து மகிழ்ச்சியுடன் கட்டிப்பிடித்தார். ஊரே இதை கொண்டாடி தன்னம்பிக்கையோடு நடந்தால் ஐயப்பன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ப்ளீஸ்